அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். நான் விவாகரத்து பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முதலாவது அதில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன். அதில் மக்களுக்கு ஒரு சில சந்தேகம், அது புரியலை அப்படிங்கும்போது, அடுத்தால இரண்டாவதாக திரும்பவும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் பல நபர்களுக்கு அதில் உள்ள நியாயத்தையும் புரிஞ்சுக்க முடியலை. அப்போது அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் அதை பார்த்துட்டு மக்களுக்கு இன்னும் அது தெளிவாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதாவது யூடியூப்பில் ஒரு எழுத்து பதிவு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எழுத்து பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதை வாசித்துட்டு அதில் ஒரு நபர் இதை நீங்கள் ஒரு வீடியோவாக பதிவிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே 2 முறை விவாகரத்தை பற்றி பேசிட்டேன். சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு முறை அதில் சொன்ன கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் அதை ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற நிலையில் விவாகரத்தை பற்றி நான் போடக்கூடிய கடைசி வீடியோ இது. இதுக்கு மேலே நான் இனி விவாகரத்தை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா என்னமோ தமிழ்நாட்டில் எல்லோரும் விவாகரத்துலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், நான் மட்டும்தான் இங்கே விவாகரத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிடக்கூடாது. ஓகேவா? அதனால் இதுதான் கடைசி விவாகரத்தை பற்றி நான் பேசக்கூடிய இது ஒரு கடைசி வீடியோ இது. ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் அந்த பதிவில், இந்த 2 வீடியோவில் சொல்லாத ஒரு சில விஷயங்களை நான் அந்த பதிவில் போட்டிருந்தேன். இதையும் சொல்லிருங்களேன் அப்படின்னு சொன்னனால இதையும் ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். ரைட். முதல் 2 வீடியோவில் நான் அந்த விவாகரத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத கேட்க போகிறேன். அதாவது நான் முதலாவது பேசுனது விவாகரத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதை பற்றி பேசினேன் அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்து விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தவிர மற்ற காரியங்களுக்கு நீங்கள் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த நிலையில், நம்ம கிறிஸ்தவத்தில் பல நபர்கள் அதை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக விவாகரத்து அதில் செய்யவே கூடாது, அது மிகப்பெரிய ஒரு தவறு, அப்படி செஞ்சால் அது பாவம் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த நிலையில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு சில சூழல்களில் வேறு வழி இல்லாத நிலையில் விபச்சாரத்துக்கு அப்பாற்பட்டும் வேறு ஒரு சில நியாயமான காரணங்களும் விவாகரத்துக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் அதில் நான் பேசியிருந்தேன். அதில் முதல் வீடியோவில் ஆக்சுவலாக நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் உண்மையிலேயே நிறைய விவாகரத்துக்கள் எதனால் நடக்குது அப்படின்னா, திருமணத்துக்குள்ளே போகிறவங்க சரியான கிறிஸ்தவ விசுவாசத்தோடு இல்லை. அதுதான் பிரச்சனை. வேதாகமத்தினுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக அவர்கள் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. என்னென்னா, நாம் ஒரு திருச்சபையாகவும் ஒரு கிறிஸ்தவ சமூகமாகவும் நம்முடைய குழந்தைகளை சிறுவயதிலிருந்தே வேதாகமத்தினுடைய வேதாகம விளிமியங்களை இல்லையா, பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பிள்ளைங்களுடைய மனசில் கொடுத்து வளர்க்க மறந்துட்டோம். ஸோ அதை எதுவுமே செய்யாமல் சரியான விதத்தில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்காமல் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் பெரும்பாலான விவாகரத்துகள் நிகழுது. நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்து எடுத்துருப்போமானால் இந்த மாதிரியான விவாகரத்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன். 2வது வீடியோவில் நான் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் இருக்க பொய் சொல்கிறது. திருமணத்திற்காக பல நபர்கள் என்ன செய்கிறாங்க, பொய் சொல்லிடுறாங்க இல்லையா. பொய்யை சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மிக சாதாரணமாக இருக்கக்கூடியது தான் சமூகத்தில். பட் ஆனால் கிறிஸ்தவ சமூகத்திலையும் உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேதாகமத்தில் கற்றுக்கொள்கிற நாமும் கூட சர்வசாதாரணமாக பொய்யை சொல்லி திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நிறைய விஷயங்களில் பொய் சொல்லி திருமணம் நடக்குது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஒரு நபர் பொய்யை சொல்லி திருமணம் பண்ணியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த திருமணம் எப்படி சரியான ஒரு திருமணமாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, இப்போது யார் ஒரு சரியான விதத்தில் ஒரு திருமணத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது வேதாகமத்தினுடைய அடிப்படையில் ஒரு சரியான திருமணமாக எது இருக்கும் அப்படின்னா, ஒரு மியூச்சுவலாக சரியான விதத்தில் ஆண்டவருக்குள்ளே பக்குவப்பட்ட, எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட அப்படின்னா ஓப்பனாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், சிக்கல்களாக இருக்கலாம், அதை வெளிப்படையாக உண்மையாக பேசி திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நபருக்கு தைரியம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உறுதிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அது இல்லையே. நம்மளுக்கு உண்மையை பேசி பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை.
இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தகுதி இல்லாத பல நபர்கள் என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா, திருமணத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு தகுதியே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் வந்து யோசித்து பாருங்கள். ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட வேலை, அந்த வேலைக்கான ஒரு சில ரிக்யொயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரிக்யொயர்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்டிஃபிகேட்ஸோ அல்லது நீங்கள் படித்து முடித்த விஷயங்களோ. ஆனால் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸை ஃபேக் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அவங்க அவங்க கேட்குற அந்த ரெக்யொயர்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை. பட் ஆனால் இருப்பதாக நீங்கள் பொய்யா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த வேலையில் சேர்ந்துட்டீங்க. ஒருவேளை நீங்கள் வேலையில் சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து பொய் சர்டிஃபிகேட்டு, அதில் உண்மையே இல்லை அப்படிங்கிறத அந்த கம்பெனி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, ஏதோ நம்ம பொய்யை சொல்லிட்டுனாலும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி, அப்படி கிடையாது. சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் பொய்யை சொல்லி தவறான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனிகளுக்குள்ள வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம கம்பெனி பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருக்குது. அப்போது ஒரு சாதாரண வேலைக்கே அப்படி இருக்கும்போது ஒரு திருமணத்தில் வந்து நம்ம அசால்ட்டாக பலவிதமான பொய்களை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, திருமணங்கள் பண்ணிடுறாங்க. அந்த நிலையில் தான் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேனே, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த உண்மையை சொன்னால் உங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன தெரியுமா? உங்களுக்கு இன்னும் திருமணம் பண்ணக்கூடிய தகுதி வரல. ரொம்ப சிம்பிள். உண்மையை சொன்னால் எனக்கு திருமணம் நடக்காதுங்க, நான் உண்மையை சொன்னேன்னா என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான், உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ திருமணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. கிளியர்? அப்போது அதான் விஷயம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தகுதி இல்லாத பொய்யை சொல்லி திருமணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உண்மையை சரியான காரணங்களோ அல்லது இது சரியான விஷயங்கள் காரணங்கள் வந்து இருக்கும் பொழுது உண்மையை சொன்னாலும் கூட திருமணம் நடக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் எங்களுடைய சபையில் யூத் குரூப்பில் இருந்த ஒரு பொண்ணு, ஓகேவா, நல்ல பக்தி உள்ள ஒரு பொண்ணு, நல்ல குணசாலியான ஒரு பொண்ணு, நல்ல படித்த பொண்ணு, ஓகேவா. அவள் வந்து எப்போவுமே வந்து எல்லாமே மெரிட்டில் தான் படித்தது. அவள் படித்தது எல்லாமே மெரிட் சீட்டில் படித்தது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லி. அண்ட் ரொம்ப அழகான பொண்ணு. ஸோ வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் படி பியூட்டிஃபுல் கேர்ள், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது. நானும் அந்த திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போது ரொம்ப அழகான யங் கப்பிள், ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரொம்ப அழகாக. அவங்க வந்து 2 பேருமே வந்து கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ். என்ன கேள்விப்பட்டோம்னா அவங்க ஒருத்தர் விரும்பி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, ஓகேவா, காதலிச்சு, ஓகேவா. அவங்க வீட்டு, அதுவும் பெற்றோருடைய சம்மதத்தோடு தான். அவங்க ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. 2 சைட்லேயும் பெற்றோரும் சம்மதித்த நிலையில் அந்த திருமணம் நடக்குது. 2 பேருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு விசுவாசிகள். அப்போ அவங்க ஸ்டேஜில் அந்த திருமணம் நடந்த ரிசப்ஷனில் வந்து அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்திற்காக அர்ப்பணித்து ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் அதையும் தாண்டி ஏதோ ஒரு ரொம்ப அங்கே ஒரு குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே ஒரு ஸ்கூலில் போய் 2 பேருமே வந்து அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறதா தங்களோட லைஃப்பை கமிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜில் சொல்லியிருந்தாங்க. நல்ல கப்பல். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, ஐ திங்க் ஒரு 1 இயர் கூட ஆகலை, வித்தின் ஒரு 1 இயர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், திடீர்னு தற்செயலாக ஒரு நாள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த 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 பையனுடைய ஃபோட்டோ வருது, இறந்து போனான் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபோட்டோ வந்தவுடனே எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே வெடிச்சிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள வந்து அந்த ஸ்டேஜில் அவ்வளவு வைப்ரண்ட்டாக அந்த ரிசப்ஷன் ஸ்டேஜில் பார்த்து அந்த அந்த இது பிக்சர் கூட இன்னும் மனசில் இருந்து போகலை, அப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருப்பாங்க 2 பேருமே. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனுக்கு கேன்சர்னால செத்து போயிருக்கிறான். எனக்கு என்ன ஆண்டவரே இப்படியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியலை ஒன்றுமே. அப்புறமா வந்து 2 நாளைக்கு மனசுக்கே சரியில்லை. அப்புறம் 2 நாள் கழித்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு வந்து கேன்சர் இருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை நேசித்திருக்கிறா, தெரிஞ்சு தான் அந்த பையனை வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறா. எனக்கு அதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வந்துச்சு மனசுக்கு. என்னென்னா, எனக்கு அதை பாருங்களேன், அந்த பொண்ணு 2 பேருமே நல்ல விசுவாசிகள். அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது தெரிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறான். அப்போது
நான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த பையன் வந்து ஹீ அந்த பையனுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவானது இந்த உலகத்தில். ஓகேவா, வெரி ஷார்ட் லைஃப், மேரிட் லைஃப். ஓகேவா, அந்த பையன் திருமணமாகி இந்த உலகத்தில் இருந்தது ரொம்ப கொஞ்ச நாள். பட் ஹீ லிவ்ட் வித் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேர்ள்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த வாழ்க்கை. அப்போ எனக்கு அப்போ தான் வந்து அந்த அந்த பேரண்ட்ஸுக்கும் கூட மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச ஃபேமிலிஸ் தான். அப்போ தான் வந்து எனக்கு அந்த பொண்ணு பண்ண சாக்ரிஃபைஸ் புரிஞ்சுது. அந்த பொண்ணு அந்த பையனை நேசித்திருக்கிறா. தெரியும் கேன்சர் இருக்குது, என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. பட் ஆனாலும் அந்த அந்த அவன் வாழ்ந்த அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே அவனுக்குள்ளே வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை ஒரு சாக்ரிஃபைஸ், இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அந்த பையனுக்காக, அந்த அன்புக்காக. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க எல்லோரும், என்னம்மா இப்படி பண்ணுறிய, இந்த பையனுக்கு வந்து கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதே சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இருந்தால் அந்த பையன் யாரும் கண்டிப்பாக இன்னொரு பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது தான் எனக்கு அந்த 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 பிள்ளை மேலே வந்து உண்மையிலே அதுக்கப்புறம் அந்த எனக்கு பல மடங்கு அந்த பிள்ளை மேலே அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நியாயமான சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில், நியாயமான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிற ஆண்டவரை நேசிக்கக்கூடிய உண்மையான விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரில் அதற்கென்று ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக தன்னை தேர்ந்தெடுக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் கூட, அவங்க வந்து நான் நினைக்கிறேன் உங்களை எந்த நோக்கத்திற்காக அவங்க தேர்ந்தெடுத்தார்களோ அந்த அடிப்படையில் வந்து அவங்க திருமணம் வந்து உங்களை பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து இந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, அப்படிப்பட்ட திருமணம் ஏன் பண்ணணும் இல்லையா? பொய்யை சொல்லி ஏன் திருமணம் பண்ணணும்? அப்போ உள்ளே போனதுக்கப்புறமா அது மிகப்பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரி நியாயமாக கர்த்தருக்கு பயந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லி நடக்கக்கூடிய திருமணங்கள் எத்தனை இருக்குது யோசிச்சு பாருங்கள். ரொம்ப குறைவு. எல்லாத்துலேயும் இப்போ சம்பளத்தை பற்றி பொய் சொல்லப்படுது, சொத்துக்களை பற்றி பொய் சொல்லப்படுது, பல விஷயங்களில் வந்து பொய்களை வந்து சாதாரணமாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில உண்மைகள் தெரிய வருது, சகிக்க முடிஞ்ச அளவுக்கு சகிச்சுட்டு வாழ்ந்துடுறாங்க. நானும் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உடனே சேவஸ் பண்ணிட்டு ஓடணும்னு சொல்ல வரல. நம்மளால் சகிக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சில விஷயங்களை எல்லோரும் சகிச்சுக்கிட்டு தானே வாழ்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்போது சொல்லியிருந்தார், நீங்கள் ஆண்கள் மட்டும் பெண்களை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க. எத்தனை வீட்டில் பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஆண்டவர் சொல்கிற மாதிரி கீழ்ப்படியாமல் சுத்தமாக மதிக்காமல் இல்லையா, கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தன்னுடைய கணவனை மதிக்காமல், அவங்கள வந்து ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவங்கள மனதை புண்படுத்திட்டு வாழக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லி. ஓகே, அதாவது விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதை தவிர வேறு எல்லாத்தையும் செய்வாங்க, ஓகேவா, அந்த மாதிரி. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது ஒரு சில விஷயங்கள் ஓகே சகிக்க முடிஞ்ச அளவுக்கு சகித்து கொள்ளலாம். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் அதை சகிக்க முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஸோ டைவர்ஸ் அப்படிங்கிறது வேறு வழி இல்லாத ஒரு சூழலாக மாறிடுது. இதில் இப்படி வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லிவிட்டு வந்து யாருனாலும் அப்போ தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்களே. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு டைவர்ஸ் பண்ணுவாங்களான்னா எஸ் பண்ண தான் செய்வாங்க. அதாவது நான் தான் சொல்லியிருந்தேன், ஏமாத்துகிற கூட்டம், இதான் நான் அந்த பதிவில் போட்டிருந்தது. அந்த ஏமாத்துகிற கூட்டம் அல்லது இந்த தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த டைவர்ஸை வந்து ஒரு டூலாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி பொய்யை சொல்லி வந்து ஒன்றுமே இல்லைனாலும் அதை மிகைப்படுத்தி பொய்யை சொல்லி டைவர்ஸ் வாங்கிடுவங்க இருப்பாங்களான்னா எஸ் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பெரும்பாலான கூட்டம் திருமணத்தில் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறதில்ல, டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி வந்து ஒரு சிலர் பொய் சொல்லி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே துன்பப்படக்கூடிய நபர்களை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒருத்தன் பொய் சொல்கிறவன் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக உண்மையாக துன்பப்படுறவங்கள வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து புண்படுத்திடக்கூடாது. ஆணோ பெண்ணோ ஒரு சில நேரங்களில் திருமணம் அப்படிங்கிறது சகிக்க முடியாத அளவுக்கு அமையாத பட்சத்தில், அதை தான் நம்ம சொல்ல வரோம், அமையாத பட்சத்தில்
விவாகரத்தை பண்ணிட்டு வேற ஒரு திருமணம் பண்ணுறது தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. ரொம்ப முக்கியமாக நம்முடைய கலாச்சாரத்தில் 199%, ஓகேவா, 199% பெற்றோர் தான் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது இந்த நேரத்தில் இந்த பொய்யை சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பொய் சொல்கிறதுல இந்த பிள்ளைங்க கூட பேசாமல் அதுக்கு பாவம் பேசாமல் அதுக்கு வந்து பாரு பிடிச்சிருக்காப்பா அம்மா பிடிச்சிருக்காமா இதுதான் கேட்பாங்க, இவ்வளோதான் கேட்பாங்க. அது தவிர மற்ற விஷயங்களை பேசிக்கிறதுலாம் யார் தெரியுமா? இந்த பெற்றோர். அப்போ இந்த பொய்யை சொல்கிறது யார்? பெரும்பாலும் பெற்றோர். அப்போது இந்த தவறுகளை, பெரும்பாலான தவறுகளை செய்து கடவுளுடைய விருப்பத்துக்கு கடவுளுடைய சித்தத்தின்படி அவருடைய மனதின்படி திருமணத்தை நடத்தாமல் பொய்யை சொல்லி திருமணத்தை படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளி விடுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர். அப்போ இந்த பெற்றோர் செஞ்ச ஒரு தவறுக்கு அந்த பிள்ளை பாவம் நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம தண்டிக்க முடியும் இல்லையா? அவங்க இந்த மாதிரி ஒரு குறுக்குத்தனமான வேலையை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு காரணமாக காட்டி வந்து அவங்க திருமணம் சரியாக அமையலை, விவாகரத்து ஆயிடுச்சு, அதை காரணமாக காட்டி அந்த வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து அவங்கள வந்து நீ வேற ஒரு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது நியாயமாக இருக்குமா? சரி, அல்லது இவங்களே தான் முடிவெடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஓகேங்க, லவ் மேரேஜ், இவங்க தான் முடிவெடுத்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, பட் தப்பாக ஏதோ முடிவெடுத்து ஒரு தப்பான முடிவெடுத்து திருமணம் செட் ஆகலை. சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச அந்த ஒரு தப்பை காரணம் காட்டி அந்த ஒரு தப்பை காரணம் காட்டி அவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்கள வந்து நம்ம தண்டிக்க நினைக்கிறது சரியானதாக இருக்குமா? கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேசுகிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை வந்து வச்சு பாருங்கள். 25 வயசில் திருமணம் நடக்குது, 26 வயசில் திருமணம் செட் ஆகாமல் பிரிஞ்சு வந்து நிற்கிறாங்க. என்ன செய்கிறது இல்லையா? இன்னும் எவ்வளவு வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, பாவம் அவங்க இன்னும் வாழவே இல்லையே. யோசித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் எத்தனை வருடங்கள் வந்து அவங்க வாழ வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வேதாகமத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுறது நல்லது. இப்போ பவுல் எதை குறித்து எழுதுகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு நீடு இருக்குது, ஓகேவா, ஒரு நீடு இருக்குது இல்லையா, ஒரு ஃபிசிக்கல் நீடு இருக்குது. அப்போது அவங்கள வந்து அப்படியே வந்து வேக விட்டுடலாமா? ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து தடுமாறிட்டாங்க ஒரு இடத்துல அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதும் அவங்கள நீங்கள் வெந்துடலான்னு சொல்லிடலாம். நம்ம ஒரு சில நேரத்தில் அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இட்ஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். உண்மையாக வந்து இந்த மாதிரியான திருமணம் இல்லாத அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ். ஸோ அப்போ அவங்களோட இடத்துல நம்ம அதை வச்சு பார்த்தா தான் அந்த சூழல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது ஒருவேளை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணு தான் வந்து விவாகரத்தாகி வராங்க அப்படின்னா, பெரும்பாலும் அடுத்தல யார் அவங்கள பார்த்துப்பா அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர் தான் பார்த்துப்பாங்க, ஓகேவா. அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கூட இருக்கலாம், ஆனாலும் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்போ ஒரு குடும்பம் முடிச்சுட்டு வரும்போது அவங்க பெற்றோர் பார்ப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க இல்லையா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து மரித்து போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியாக நிற்கும், அல்லது அந்த பையனாகவே இருந்தாலும் அந்த பையன் தனியாக நிற்பான். யார் பார்ப்பா? நம்ம ரொம்ப உடனே என்ன சொல்லுதுமா, ஆண்டவர் பார்ப்பாருங்க, நம்ம ஆண்டவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? நீங்கள் பார்ப்பீங்களா? என்னுடைய கேள்வி இதுதான். இந்த மாதிரி தன்னுடைய கணவனை விவாகரத்து பண்ணியிருக்கிற ஒரு காலத்தில் தன்னுடைய பெற்றோரை இழந்து விட்டு நிற்கிற தனியாக நிற்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ நீங்கள் பார்ப்பீங்களா உங்கள் வீட்டில் வச்சு? இதுதான் கேள்வி. நம்ம ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவோம், ஆண்டவர் பார்ப்பாருங்க, ஆண்டவர் பார்ப்பாருன்னு சொல்லி பக்தியாக பேசிக்கிட்டு இருப்போம். இந்த ஆண்டவர் பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய கோமாளித்தனங்கள் இருக்குதே, கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பார்ப்பார்னா எப்படி பார்ப்பார்? யதார்த்தமாக நம்ம மூலமாக தான் பார்ப்பார் இல்லையா? ஆண்டவர் பார்ப்பார்னு சொல்லி அவர் இறங்கி வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டார். அவங்களுக்கு ஒரு அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழல் யார் மூலமாக உருவாகணும் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய உள்ள நபர்கள் மூலமாக தான் உருவாகணும். இன்றைக்கி அடுத்தல ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சூழல், மனநிலை, இப்படிப்பட்ட நபர்களை நாம் ஆதரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனநிலை இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற அளவில் யாரெல்லாம் வந்து இதில் நியாயப்படுத்தி வந்து, அதாவது யாரெல்லாம் வந்து இது தப்பு அது இதுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி விவாகரத்து ஆகி வரவங்களையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள வந்து மதிக்காமல் ஒதுக்கி வச்சு அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. கர்த்தருக்காக ஒரு குறிப்பிட்ட ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லி அதில் வைராக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள், சரி ஆண்டவர் இன்னும் எத்தனை காரியங்களை சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு திருச்சபையாக ஒரு குடும்பமாக அப்படிப்பட்ட நபர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை வந்து அரவணைத்து கொள்ளக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய திருச்சபைகளில் இருக்குதா?
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவங்களை நம்ம ஆதரிக்கிறோமா? ஏதோ சண்டே ஒரு நாள் வரும்போது என்னம்மா என்ன யாதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்தாலும் விட்டுருவோம். இன்னொரு நபரை நம்ம குடும்பம் அல்லாத இன்னொரு நபரை நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்தோடு குடும்பமாக ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இல்லையா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துக்கு இருக்குது? விட்டுருவீங்களா உள்ள நீங்கள்? அதெல்லாம் சரிப்படாதுப்பா. அது 1000 இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம், வெளியேருந்து நம்ம ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சு அது சரிப்படாதுப்பா, இப்படி தானே சொல்லுவீங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அப்போது அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்கள ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் யாராவது ஒருவர் அவங்கள ஓகே ஒரு மறுமணம் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பின்னால் அவங்களுக்கு வயசான காலத்தில் அவங்கள ஆதரிப்பதற்கு ஒருத்தர் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் நான் சொல்கிறது. இப்போது அவங்க பல நபர்கள் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வைராக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட, அதாவது நான் சொல்கிறேன் முதல் திருமணமே ஒரு சில பேர் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட தங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி பகுதிகளில் முதுமை வரக்கூடிய நேரங்களில் ஐயோ துணைக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்னா சொசைட்டியில் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுது. அப்போது எனக்கு துணைக்கு ஒரு ஆள் இல்லையே, எனக்கு ஆதரவு, அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே போகிறாங்க. எப்போ ஒரு எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஓகே, பட் பின்னால் வயதாகும்போது முதுமை வரும் பொழுது ஸோ இதெல்லாமே யோசித்து பார்க்கணும். நம்ம இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஓகே. ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு சரிப்பட்டு வரலை, சம்திங் ஏதோ ஆகிப்போச்சு, ஓகே போனது போட்டோம் இல்லையா, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி போகணும், அவ்வளோதான். போனது போட்டோம், லெட் இட் பி, முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமானா அதை சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சமூகமாக நாமும் அந்த இடத்துல அவங்கள அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல அந்த அப்பாவுடைய மனநிலை, ஒரு தகப்பனுடைய மனநிலை நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு மகளை பார்க்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய அன்பாக அந்த மக்களை நேசித்து வளர்த்த அந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவரும் இதே மாதிரி தான் ரூல்ஸ் பேசிகிட்டு இருப்பாரா? ஓகேவா? இல்லை. அந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படியாவது என்னுடைய பெண்ணுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட முடியாதா? இந்த மனநிலை தான் ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு மனசில் இருக்கும். அப்போது அந்த மனநிலை நமக்கு அந்த மாதிரி நம்ம அவங்களை பார்க்க நமக்கு தெரியணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் பொல்லாதவர்களாகிய நம்மளுக்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி மனசில் தோணும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் இல்லையா தன்னை நேசிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க விருப்பம் இல்லாதவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம எல்லாம் நான் சொன்னது தான், அதாவது இயேசு கிறிஸ்து இதை சொல்லிட்டாரு, அதனால் இப்படி இந்த மாதிரி செய்கிறவங்க அப்படி செய்கிறாங்க, இப்போ விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் செய்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி தான் செய்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறத செய்கிறதே இல்லைங்க. ரொம்ப முக்கியமாக அந்த திருமணத்தில் இயேசு கிறிஸ்து தான் போய் சொன்னார் அவங்கள இல்லையே. அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பொண்ணு இது மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான், ஒரு பையன் டைவர்ஸ் பண்ணி வந்துட்டான், ஒரு பொண்ணு டைவர்ஸ் பண்ணி வந்துருச்சு அப்படிங்கும்போது மட்டும் நமக்கு உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினமும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் செஞ்சிட்ருக்கீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதீங்க அதை அப்படி சொல்லலை, நான் அதுக்காக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம மற்றவங்களை நிதானிக்கிறதுக்கு முன்னாடி, மற்றவங்களை நியாயந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நம்மளே நாம் பார்க்கும் பொழுது நம்ம மற்றவங்களை அவங்களை கொடுமைப்படுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், நான் விவாகரத்தை ஆதரிக்கிறதுக்காக அல்லது அதை நியாயப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை. கஷ்டம்தான், தவறு தான், அதை மறுக்கலை. பட் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு வேறொரு வாழ்க்கை அமையும் பொழுது அதை சந்தோஷமாக வரவேற்று இது பண்ணணும். அதுக்காக நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி இதை பற்றி பேசுவேன். இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச மாட்டேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.